நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு. சரிங்களா? உங்களுடைய திசா புத்தி கெட்டு போச்சுன்னா வக்கரமாகும் போது சிலருக்கு பாதகமாக இருக்கும், சிலருக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு அதை தொட்டு இப்போ வேலை செய்வார். ஒரு உதாரணம், உங்கள் சுய ஜாதகத்திலையும் சுக்கிரன் உச்சம் அடைஞ்சு உட்காந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தால் கூட தேராது தரித்திரமட்டான். சொல்கிறது புரியுதுங்களா? ஏன்னா இப்போ சுக்கிரன் உச்சம் அடைஞ்சிருக்கிறாரா, அதே உங்கள் சுய ஜாதகத்துலேயும் உச்சமாக இருந்தாருன்னா உச்சன் பார்க்கக்கூடாதுல்ல. உச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தாலும் தேராது தரித்திரமட்டான். இது ஒன்று. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குரு உட்காந்துருக்கக்கூடிய வீடு யாருடைய வீடுனா சுக்கிரனுடைய வீடு. நம்ம என்ன தான் சொன்னேன், ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா அதாவது சுக்கிர பகவான் தான். அதேமாரி தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் தான். அப்போ குரு பகவான் உட்காந்துருக்கிறது சுக்கிரனுடைய வீட்டில்.